மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லதை செய்வோம்னு பரப்புரா அவர் பண்றாரு. மக்களுக்கு தான் அறிவு வேணும். இந்த அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி பவர்ல இல்லைன்ன உடனே வலுவிழந்து போச்சு. பிஜேபி அரசால மிரட்டப்பட்டு எல்லாத்தையுமே இடிஐ அது இதுன்னு சொல்லி பண்ணதுனால கட்சியவே அழிச்சு விட்டார். இருந்தாலும் மோடி பேசுறது பூரா அது அவியல். அதாவது அவியல்னா அது கேவலமான சாக்கடை வார்த்தைகள். அந்த சாக்கடை வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக கூறிவிட்டார், எந்த சூழ்நிலையிலும் 2024 கூட்டணி இல்லை, 26 பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி. இதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறார்கள். ரெண்டு மத்தியில் இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளும் மக்களை பற்றி கவலைப்படுவது இல்லை. இப்ப இவங்க கூட்டணியில் இருக்காங்க, ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தப்பு பண்ணினா இவங்க கேட்க வேண்டியதானே. அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருந்து என்னத்தை கிழிச்சார் அவரு. டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். ஒண்ணு மோடிஜி, ஒண்ணு அமித்ஷா. அவங்கெல்லாம் ஓட்டிக்க வேண்டியதுதான். யாரே இல்லாத ஊர்ல தண்டவாளத்துல இப்ப முன்னையும் பின்னையும் ஓட்டிக்கிட்டே தெரியுதானுங்க. பாஜக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று எல்லா ஊடகம், நேஷனல் ஊடகத்துல இருந்து இன்டர்நேஷனல் ஊடகம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அது எங்க கட்சியில எங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுங்க, எங்க வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க தனிப்பட்ட முறையில் நிறுத்தி இருக்கிறார்கள். குப்பு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவை சேர்ந்த திருமதி பாத்திமா அலி மேடம் அவங்களும், மேடம் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா வணங்கிட்டாங்க. வணக்கம். அதுல காமாட்சி ஐயாவிடம் இருந்து காலை தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரேபரேலியில காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் வந்திருக்கு. தோல்வி பயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வயநாட்டுல கடுமையான எதிர்ப்பு, கூட்டணி கட்சியை ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. மேலும் அமேதியில நிற்பதாக நமக்கு எல்லாம் எதிர்பார்த்தோம். கடந்த முறை சுப்ரீத் நாயுடு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை தோத்தாரு. இப்போ ரேபரேலியில நிக்கிறாரு தன் தாயாருடைய பாரம்பரிய தொகுதியில. இந்த தொகுதியில அவர் வெற்றி பெறுவாரா? 2 தொகுதியில நிக்கிறாரு. தோல்வி பயமான மக்களுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாராங்கிறது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லதை செய்வோம்னு பரப்புரா அவர் பண்றாரு. மக்களுக்கு தான் அறிவு வேணும். மக்கள் இந்த 10 ஆண்டு காலம் நம்மளுடைய பிஜேபி அரசுக்கு ஆதரவு கொடுத்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பிஜேபி அரசு எந்த ஒரு வருஷத்துக்கு 202 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேனாரு, அது கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னாரு, அதுவும் கொடுக்கல. கேஸ் மானியம் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க முத கேஸ் விலை கம்மியா இருந்தது. இவர் வந்த உடனே விலையை கூட்டிட்டு அதை நாங்க மானியமா பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம்னா அதுவும் போடல, நாசமாக்கிட்டான். பெட்ரோல் 28 ரூபா, அங்க 78 ரூபா பேரல் இப்ப விக்குது. அப்ப 128 ரூபா விற்கும் போது மன்மோகன் சிங் காலத்துல வெறும் 65 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்குமா டீசல் பெட்ரோல் வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு வெறும் 78 ரூபாய்க்கு விற்கிற காலத்துல இன்னைக்கு அதே கிட்டத்தட்ட 100 ரூபாய் 105 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிது. ஸோ இதெல்லாம் அவருடைய ஆட்சியில நடந்த சதி. அது பேசியே கதை சொல்லியே எல்லாத்தையும் ஏமாத்தி அதை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் நாம எல்லாம் அதுதான் சொல்ற கேளு. இதுல என்னன்னா அகில இந்திய அளவுல இருக்குன்னா காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி பவர்ல இல்லைன்ன உடனே வலுவிழந்து போச்சு. என்னத்தை வலுவிழுந்தா இங்க இருந்து எல்லா அரசியல்வாதிகளும் மிரட்டப்பட்டு, பிஜேபி அரசால மிரட்டப்பட்டு எல்லாத்தையுமே இடிஐ அது இதுன்னு சொல்லி பண்ணதுனால கட்சியவே அழிச்சு விட்டார். இருந்தாலும் எப்படி திமுகவின் அழிப்பேன்னு பேசுறாரோ அது மாதிரி காங்கிரஸ அழிச்சிட்டாரு.
வெறும் வேண்டாம், பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறதே வெறும் 350 கோடி. இந்த ஆளு என்ன பண்றான், 1800 கோடி நீ வந்து பணம் கட்டு இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புற, பெனால்டி போடுறான். இது மாதிரி பல்வேறு விதங்கள்ல பல்வேறு வழிகள்ல வந்து காங்கிரஸையும் அழிக்கிறான். இது ஒரு அரசியல் நாகரிகம் இல்ல. அரசியல்னா அரசியல் பேசி ஏதோ பண்ண, அதுக்காக வந்து வேணும்னு வந்து இப்ப அவருடைய எம்பி தொகுதியை வந்து மோடின்னு சொன்னதுக்காக கொண்டு போய் அவருடைய பதவியை பறிச்ச. இந்த மாதிரி மோடிங்கிற பேர் வச்சவங்க திருடர்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு. அது சமூகத்தை சொல்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அதான் குஜராத் நீதிமன்றம் எப்ப வழக்கு போட்டது, எப்ப எடுத்தது, அதை திரும்ப அது அவனே வந்து வழக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்தது, திரும்ப வழக்கு எடுத்தது, ஒரு வார காலத்துக்குள்ள வழக்க முடிச்சு தீர்ப்பு கொடுத்தது, அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது. என்னங்கப்பா இதெல்லாம் சரி சார். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவரா இருக்காரா? இப்போ மோடிஜி இப்ப பிஜேபி வந்து பப்புன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அதே விமர்சனத்தை பினராயி விஜயன் கையில எடுக்கிறாரு. பப்பு பாணி, உங்க பாட்டி இந்திராவே நாங்க பாத்துட்டோம், நீலாம் ஒண்ணுமே இல்ல, எங்கள் மீது இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்லாம் வர உங்க மேலயா போலன்னு கேக்குறாரு ராகுல் காந்தி. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கவுண்டர் ஒண்ணு கொடுக்குறாரு. அதாவது அவ வந்து சொல்ற அவருக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன 78 வயசு இருக்கும். அவருக்கு கூட இவருக்கு என்ன வயசு, 52 வயசு ஆயிடுச்சு. இன்னும் போய் இவர் என்ன பப்புன்னு சொல்றதுக்கு அவருடைய செயல்பாடுகள் முதிர்ச்சியன்மைதான். யார் சொன்னா இன்னைக்கு ராகுல் வந்து இன்னைக்கு இந்தியா முழுமையும் நடப்பயணம் போயிருக்காரு. ராகுலுடைய ஸ்பீச்சை கேளுங்க, அவருடைய ஸ்பீச் ஆணித்தரமான பேச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு வேற இவர் அளவுக்கு யாரும் பேசுறது கிடையாது இந்தியால. அதை புரிஞ்சுக்கோங்க. மோடி பேசுறது பூரா அது அவியல். அதாவது அவியல்னா அது வந்து கேவலமான சாக்கடை வார்த்தைகள். அந்த சாக்கடை வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. ஆனா மோடி இவர் வந்து அவ்வளவு சாக்கடை வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா கூட அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து முதல் லட்சாதிபதியா பெண்களை லட்சாதிபதி ஆக்குவேன்னாரு. இப்ப என்ன பண்றாரு, பல குடும்பங்களை நான் வந்து கோடீஸ்வர குடும்பங்களா மாத்துவேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சூழ் உரைக்கிறாரு. ஆகையினால நீங்க ஒருபடி இத ராகுல வந்து பிரதமரா நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவருடைய இது என்ன செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, 2 தேசிய கட்சிகளும் வந்து தமிழகத்துல இங்க பாரு ரெண்டுமே நம்மள வந்து வஞ்சிச்சிருக்கு. நம்ம அதனால 2 தேசிய கட்சிகளும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும். மாநில கட்சிகளா வந்து ஒன்று சேருவோம், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் அவர் வந்து எவ்வளவு நாளைக்கு இருந்தாரு, தேர்தல் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வெளியில, 1 மாசம் சரி வச்சுக்கோ. அதுக்கு என்னத்துக்காக போனாரு தெரியுமா, என் தலைமையில தான் கூட்டணி அமையணும், வரக்கூடிய 26 தேர்தல்ல அப்ப என் தலைமையில தான் கூட்டணி அமையணும். யாரு நாங்க கூட்டணியில அவங்க நடத்தைகள் சரியில்லைன்னு சொல்லிதான் வந்தமே தவிர நடத்தை சரியில்லைன்னு சொல்லி வரலையே. அவங்க வந்ததுக்கு காரணமே முகமதியர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டுக்கும் கிறிஸ்தவர்களுடைய நாங்க நாங்க அப்படி எல்லாம் இல்ல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க சில கண்டிஷன் பேர்ல தான் போனோம். எங்க ஆட்சி காலத்துல ஆர்டிகல் 370 கேன்சல் ஆச்சு. அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. அவன் பார்லிமெண்ட்ல போய் அங்க கையை தூக்கி ஓட்ட போட்டுவிட்டு இங்க வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கதையை நம்பிக்கிட்டு நீயும் பேசுற. சும்மா இதெல்லாம் என்கிட்ட கதை விடாத, அவ்வளவுதான் உனக்கு. இல்லையா 1996 2001 சிறப்பா நாங்க ஆட்சி கொடுத்தோம். கலைஞரே வந்து சொன்னதாக பல மூத்த பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுவாங்க, சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். ஆனா 2001 இப்படி எனக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கலைஞரே வந்து மனம் உடைஞ்சிட்டாரு. அது ஒரே காரணம், கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து நமக்கு முழுமையா விழல, அதனாலதான் நம்ம தோர்த்தோம் அப்படின்ற விஷயமும் கலைஞர் வந்து முன்வச்சதாக சொல்லப்படுது. நான் தான் சொல்றேனே, தேர்தல் என்பது மக்கள் கையில தான் இருக்கு, தலைவர்கள் கையில. அதான் சொல்றேன், நீங்களும் கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுக்காக தானே 2004 பிஜேபி விட்டு வெளியே வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படியெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் வந்து அரசியல். இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி, கேம்லிங் தான்.
இந்த கேம்லிங்ல யார் ஜெயிக்கிறாங்க? சூதாட்டம் தான் அரசியல். மக்கள் வந்து அதுல சூதாடுறாங்க இப்போ. இல்ல எனக்கு திமுக அப்படியே பண்ணுதான்னு சந்தேகம் வருது. லாட்டரி மாட்டிட்டு நீங்க தான் 550 நான் லாட்டரி மாட்டிட்ட பாவப்பட்ட பணத்தை வாங்கி நாங்க தான் கட்டாயப்படுத்தி ஈடிய வச்சு மிரட்டி வாங்கினோம். ஈடிய வச்சு மிரட்டி மிரட்டாமலே வாங்கிருக்காங்க. மிரட்டி வாங்கல, உச்ச நீதிமன்றத்துல நீங்க போய் ஸ்டே வாங்கல. அதுதான் இப்போ பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு. அறிவு கட்டணமா பேசக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க எதுக்கு போகணும்? நாங்க தான் இப்ப ஜனாதிபதிக்கு பேப்பர் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பேப்பர் பார்லிமெண்ட்ல போய் சட்டம் திறன் சார்ந்த விளையாட்டு தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. ராமதாஸ் என்ன சொல்றாரு? உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்குறதா இப்போதைக்கு உள்ள தீர்வு அப்படின்றாரு. ஏன் அந்த விளக்கண்ண போக வேண்டியதானே? தமிழக அரசு போகணும் சார். தமிழக அரசு போக மாட்டேங்குது. தமிழக அரசு ஏன் போக மாட்டீங்கன்னா நாங்க போவோம். 590 கோடி நாங்க போவோம். அதுக்குன்னு நாங்க வழக்கறிஞர் டீம் இருக்கு. அவங்க வந்து அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அது 6 மாசமோ 1 வருஷமோ எங்க ஆட்சியில பண்ணாம கூட போவோம். அத பத்தி 550 கோடி வாங்கியிருக்காங்கல்ல. எடப்பாடியார் அவர்கள் காலத்துல வந்து பலரும் தற்கொலை செஞ்சாங்க. அப்ப நம்ம அரசியல் பண்ணாம பல குடும்பங்களோட தாலி அறுக்குது நம்ம பிரச்சாரம் பண்ணலையா இந்த ரம்மியினால? இப்ப ரம்மியினால இப்ப என்ன நடக்குது சார்? இப்போ தற்கொலை நடந்திருக்கு. எங்க? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பெரியார் நகரை சேர்ந்த உணவு உரிமையாளர் ராமு என்பவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேல தொகையை வந்து அவர் இழந்ததுனால அவர் மனமுடைந்து 38 வயது தான் அவருக்கு ஆகுது. அவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்கதாக செய்திகள் வந்திருக்கு. இதை அறிந்து அன்புமணி ராமதாஸ் இதுக்குண்டான தீர்வை வந்து ஒரு அறிக்கை, டீடைல்டு அறிக்கை தன்னுடைய எக்ஸ்தலத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு. சரி, அதை பாராட்டலாம். என்னத்துக்கு அவன் போய் ரம்மி விளையாடுறான்? அவன் எதுக்கே போய் விளையாடுறான்? கொழுப்பு தானே அது. 10 லட்சம் ரூபாய் தோக்குறான்னா நீ போக கூடாது. நீ ஏன் போற? உன்னை யார் போய் குடிக்க சொன்னா? அப்படி சொல்றீங்க. ஜவுளி கடை இருக்கு, நாக்கடை இருக்கு. நாக்கடையில போய் நகை வாங்க போறியா? நாக்கடை இருக்குல்லப்பா, நாக்கடையில போறியா? ஜவுளி கடை இருக்கு, ஜவுளி கடை வாங்க போறியா? சாராய கடை திறந்து வச்சா சாராய கடை வாங்க போற. ரம்மி விளையாடுக்க போனா ரம்மிக்கு போற. அப்ப ஏன் நீ அதுக்கு போல இதுக்கு போற? அப்ப அயோக்கியத்தனம் தானே. நல்வழிப்படுத்துறதுங்கிறது நாங்க அதுக்கு தான் ஜனாதிபதிக்கு நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு இவருக்கு அனுப்பிச்சு அந்த ஆளு இது பெர்மிஷன் கொடுத்த உடனே இங்க கோர்ட்ல போட்டோம். இவன் வந்து இது வந்து திறன் அடிப்படையில இருக்கு, அதனால இதை தடை பண்ண முடியாதுன்னு இங்க இருக்க ஹைகோர்ட் சொல்லிருச்சு. சோ இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே அதுதான் சொல்லுவான். ஏன்னா இது திறன் ஏற்கனவே மற்ற மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்ல போட்டதுக்கு இதேதான் மற்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலத்திலயும் வந்து 49.5% தான் இடஒதுக்கீடுடைய உச்ச வரம்பு. ஆனா தமிழகத்துல மட்டும் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி, இந்தியாவுக்கு முன்மாதிரியா கொண்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா. இதை மாதிரி அந்த அம்மா எங்கப்பா விபி சிங் எங்களுடைய சப்போர்ட்ல விபி சிங் தான்ப்பா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா அந்த நேரம் இந்த அம்மா ஆட்சிக்கு வந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க. நான் நீங்க எந்த சமூகத்தை சொல்லுவீங்க? இங்க பாரு, சொல்றத கேளு. 69 அந்த அம்மா கொண்டு வரல. கொண்டு வந்தது வந்து அந்த நேரம் விபி சிங் கவர்மெண்ட். அதனாலதான் அந்த கவர்மெண்டே கவுழ்ந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அப்ப வந்து கலைஞருடைய இதுலதான் பண்ணி அவர் கலைஞரை கூப்பிட்டு இங்க பாராட்டி விபி சிங்க்கு நாங்க வந்து அவருக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சோம். அந்த நேரம் ஜெயலலிதா ஆட்சி வந்ததுனால ஜெயலலிதா வந்து அதை முன்னெடுத்து அதுக்கு அத சட்ட வடிவமா எல்லாரும் தான் எல்லாம் தான் பண்ணாங்க. நானும் தான் ஏன் பாராட்டி பேசினேன் உனக்கு தெரியுமா? ஜெயலலிதாவும் நானும் தான் பாராட்டினேன். நான் எங்க பாரு, நன்மை செஞ்சா எல்லாத்தையும் பாராட்டலாம். அந்த அம்மா சாராய கடை திறந்து வச்சா நாங்க மூடல கொலைக்கிறிய, அப்புறம் இதுக்கு என்ன சாது? திருமதி பாத்திமாலி மேடம், இப்போ எடப்பாடியார் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மத்தியில தேசிய கட்சிகள் எங்களை வஞ்சிக்கதான் செய்யும் தமிழகத்தை. அதனால வந்து தேர்தல் பிந்தைய ஒரு மாநில கட்சிகள்லாம் கூட்டமைப்பு வந்து நடைமுறை சாத்தியமா? இது வந்து மறைமுகமா பிஜேபிக்கு தானே உதவும்? இல்ல, மறைமுகமா பிஜேபிக்கு உதவும் நீங்க எப்படி சொல்றீங்க? அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல ஏடிஎம்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு. இப்ப இவங்க பேசினாங்க வந்து ரேபரேலில நிக்கிறதுக்காக பேசும்பொழுது சொன்னாங்க பயம் இல்லை, அவர்கள் வந்து இன்னொரு இடத்துல போய் நிக்கிறாங்கன்னு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்களுடைய கூட்டணியே சரியில்லைங்க. ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க கம்யூனிஸ்ட் கூட்டணியில நிக்கிறீங்க. இந்த கூட்டணி இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்லி INDA கூட்டணின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு நீங்க கேரளால என்ன பண்றீங்க? கம்யூனிஸ்ட் தனியா நிக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு எதிராப்புல அவங்க நிக்கிறாங்க. சோ அந்த கூட்டணியிலே இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாலே முடிவு எடுத்துட்டாங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக பல்வேறு சூழ்நிலைகளில்
கதவு திறந்திருந்தாலும் சரி, ஜன்னல் திறந்திருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து அந்த முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இப்ப நிற்கும் பொழுது வந்து எத்தனையோ விதமான வேறு விதமான விஷயங்கள் சொன்னா கூட அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக கூறிவிட்டார், எந்த சூழ்நிலையிலும் 2024 கூட்டணி இல்லை, 26 பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி 2 தேசிய கட்சிகளையும் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து தெளிவா கேக்குறாங்க. இந்து நினைக்கிறேன் அந்த பிரஸ் மீட்ல தெளிவா கேக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன பதில் சொல்றாரு? தேர்தல் பிந்தைய கூட்டணியில ஒருவேளை பாஜகவுக்கு ஷார்டேஜ் ஆகும் பட்சத்துல நீங்க குடிப்பீங்களா ஆதரவு கேட்கும் போது, நான் அப்போது வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு சொல்லளவு கூட நான் பாஜக அப்போ கூட நான் தரமாட்டேன். அப்படி இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தெளிவாக இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. கூட்டணியோட அவர்கள் வந்து இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்ப எத்தனை ஜெயிக்கிறாங்க இஃப் மட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பிராக்டிக்கலா அங்க முன்னால வரணும். சீட் எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களா, அவங்க ஆட்சி அமைக்க போறாங்களா, இல்ல வேற யாராவது ஆட்சி அமைக்க போறாங்க, அந்த அவர்களுக்கு தேவையா? அப்ப தேவைப்படும் போது அவர்கள் இவர்களை அணுகுகிறார்களா? எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கு. நீங்க அண்ணன் எடப்பாடியார் அவருடன் வந்து பதிலை கேட்பதை விட அவர்கள் வந்து புழக்கடை வழியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு கோயம்புத்தூர்ல பண்ண வேலை நீங்க பாத்தீங்க இல்லையா? ஒரு இஸ்லாமியரை வந்து இவர்கள் எவ்வளவு ஒரு அந்த இஸ்லாமிய பையன் மீது வந்து இவங்க கேஸ் போட்டாங்க. இப்ப யாருக்கு பயந்துட்டு போட்டாங்க? பிஜேபிக்கு பயந்துட்டு போட்டீங்க. பிஜேபி காரர்கள் மீது ஒரு வழக்கும் போடாமல் அங்க வீட்டுக்குள்ள நோன்பு நேரத்துல தொழுதுட்டு அந்த பையன் பேர்ல ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த குடும்பத்தினர் மீது கேஸ் போட்டாங்க, நௌஷாத்ன்ற பையன் பேர்ல. புரியுதுங்களா? அப்போ இவர்கள் தான் அவர்களுக்கு பயந்து கொண்டு இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக இப்படி இருக்கு. சோ இஃப் பட்டுக்கெல்லாம் வேலை வேண்டாம். இஃப் பட்டும் வரட்டும். வரும் பொழுது அவர்கள் வந்து, ஏன்னா அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் வந்து பொத்தாம் பொதுல ஒரு விஷயத்தை பேசிவிட்டு செல்ல முடியாது. இன்னொன்று, இவர்கள் ஒன்று செய்தால், இப்ப அண்ணன் பேசுறதே பார்த்திருப்பீங்க, இவர்கள் ஒன்று செய்தால் அது அவர்கள் கட்சிக்காகவோ இல்ல தானா நடந்தது அப்படின்றாங்க. ஆனா இல்ல வேற அது மாறுதலாக நடக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் பாத்துக்கணும், நாங்க ரோடு போட்டோம்ப்பா, ரோடு பள்ளமா இருந்தா நீ பாத்து போன்ற மாதிரிதான் சொல்றாங்க, நாங்க கடை திறந்து வச்சிருக்கோம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவை நம்ம அதிகபட்சமாக எடுப்போம், நம்மளுடைய மக்களவை உறுப்பினர்களை நம்ம அதிகபட்சமாக மக்களுடைய வாக்குகளை பெற்று நம்ம பண்ணுவோம். மக்களுக்கு என்ன மாவட்ட ஆசிரியர் கூட்டத்துல கூட எடப்பாடியார் அவர்கள் வந்து தமிழக நிர்வாகியை பார்த்து பேசினதாகவும் செய்திகள்லாம் வந்துச்சு. சமீபமா கூட நேற்றைய தினம் கூட அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து வெளிவந்துச்சு. ரொம்ப கடும் அதிருப்தியில இருக்காரு எடப்பாடியார், நீங்க எல்லாம் வேலையே செய்யல, பணத்தை அவுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான கோபத்துல இருந்ததாக செய்திகள் வந்து எப்படின்னா, செய்திகள் வந்து இல்ல தோல்விக்கு அறிக்கையை ரெடி பண்றது இல்லைங்க. ஏன்னா நீங்க தோல்வியை வந்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அந்த தோல்வியை கொண்டு தலைவருடைய தலைமையில் தோத்துன்னு சொல்ல, அப்ப தோல்வியை ஏத்துக்கிறதோ வெற்றியை ஏத்துக்கிறதோ அவங்க தயாரா தான் இருக்காரு தலைவர். அதுல பொதுச் செயலாளருக்கு வந்து அது இல்ல. ஆனா நமக்கு அதாவது அடுத்த தேர்தல் அடுத்தது நிக்குதுங்க. இப்ப 2026 ரொம்ப தூரத்துல இல்ல. அப்போ இது நடந்த திறவுகளை எடப்பாடியார் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதுல இருந்து அவர் தோல்வி சாமியாதான் இருக்காரு. நாங்க இரட்டை தலைமையில இருந்து இரட்டை தலைமையால் அவங்க கட்சியில எத்தனை பாடுபட்டாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு, இதுதான் ஒற்றை தலைமையில் அவர்கள் வந்து சந்திக்கின்ற முதல் தேர்தலாக இருக்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவு வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண முடியல? அதுக்குள்ளேயே யூகங்களை ஏன் இவர்கள் அள்ளி தெளிக்கிறார்கள்? 1 லட்சம் ஓட்டு காணோன்னு ஒரு பக்கம் ஒருத்தங்க இது பண்றாங்க, அவங்க கட்சியில இருந்து திரும்ப என்ன ஒரு அடுத்த கம்மியா இது வருது, எப்படி 1 லட்சம் காணோன்னு எப்படி சொல்றீங்க? உறுதியா சொல்லுது, நாங்க 40 ஜெயிப்போம், எங்க எல்லாம் வந்து நம்ம தோல்வி அடைகிறோமோ அந்த மாவட்ட செயலாளரோட பதவி. அப்போ நீங்க இல்ல உறுதியா சொல்ல, அப்போ நீங்க சொன்னா நாங்க வந்து 40க்கு 40 ஜெயிப்போன்றீங்க, எங்க தோப்போமோ அங்கன்றீங்க. அப்போ நீங்களும் ஒரு இல்லையா? அப்போ நீங்க இந்த பக்கம் திமுக சொன்னா நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை, இங்க வந்து நிர்வாகிகளோட ஒரு கூட்டம் போட்டா அண்ணன் எடப்பாடியார் பயந்துட்டாரு. இது வந்து இல்ல, அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஒரு கண்ணுல சொன்னாம ஒரு கண்ணுல வெண்ணெய் வச்சு பாக்குற மாதிரிதான் இருக்கே ஒழிய, அவரும் அவருடைய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இப்படி நடந்திருக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யுங்கன்னு சொன்னதை வந்து திரித்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மேடம் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தாங்க, நீங்க தான் வந்து ஒரு கள்ள உறவு வச்சிருக்கீங்க பிஜேபியோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வலு சேர்க்கும் விதமா அமித்ஷாவும் சொல்றாரு, நீங்க தான் ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆகிறாரு அப்படின்லாம் சொல்றாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தார். இது ஒரு சமிக்கையா சொல்லப்படுது. ஒருவேளை இப்ப சுப்பிரமணிய சாமி கூட நேற்று தினம் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, இப்ப 25 சீட்டு முன்ன இருந்ததை விட குறைஞ்சிடும் அப்படின்றாரு. அப்போ ஒருவேளை மெஜாரிட்டி ஷார்டேஜ் ஆகும் பட்சத்துல திமுக ஆதரவு கொடுத்துங்கிற மாதிரி சமிக்கையா சொல்றாரா அமித்ஷா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஊர்ல போற ஆளு சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சரா இருந்து என்னத்தை கிழிச்சாரு அவரு? என்ன கிழிச்சாரு? டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். ஒண்ணு வந்து அமித்ஷா. அவங்கள ஓட்டிக்க வேண்டியதுதான். யாரே இல்லாத ஊர்ல
தண்டவாளத்துல இப்ப முன்னையும் பின்னையும் ஓட்டிக்கிட்டே தெரியுறானுங்க. நல்லா சொத்து, அன்னைக்கு இருந்த சொத்து இன்னைக்கு இருக்க அமித்ஷாவுடைய சொத்து எவ்வளவுங்கிறது எல்லாம் 1000 கோடி கணக்குல இருக்கு. நம்ம இருந்த இப்ப 21 வேட்பாளர் அறிவிச்சோம் திமுகவுல. அதுல எத்தனை வேட்பாளர்களுடைய முன்பு நம்ம செய்த அபிடபிட் தாக்கலும் இப்ப செய்த அபிடபிட் தாக்கலும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அறப்போர் இயக்கங்கள் சொல்லுது பல மடங்குகள் உயர்ந்துருக்கு. அப்ப அதை நம்ம ஒப்பிடுவோமா? பாரு, அவங்க யாருமே பொறுப்புல இல்ல, புரிஞ்சுக்கோ. இல்லையா? ஆளுங்கட்சியில என்ன இருக்காங்க? ஜெய்ஷா என்ன பொறுப்புல இருக்காரா? ஜெய்ஷா இன்னைக்கு இந்த அரசு அவங்க லைசன்ஸ் கொடுத்து இந்தியாவில இறங்கக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் கம்ப்ளீட்டா இந்தியால அவர் தான் ஏஜென்ட். அவர் மூலியமா தான் மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த ஆயில் போகும். சோ அதுவே ஒரு நாளைக்கு மினிமம் அவர் 100 கோடி சம்பாதிக்கிற தொழில அவர் கையில வச்சிருக்காரு. அவருக்கு தொழில் என்பது வேற. ஏமா சும்மா இந்த மாதிரி உறவுல மக்களை அழித்து அவரை நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இந்த இவ்வளவு தொழில் பண்ணி இவ்வளவு காசை மக்களை கொள்ளையடிக்கிறானுங்க. என்ன தெரியுமா? ஃபார்ம் ஆயில வாங்கி நல்லெண்ணெய்ன்னு கொடுக்குறான், கடல் எண்ணெய்ன்னு கொடுக்குறான், தேங்காய் எண்ணெய்ன்னு கொடுக்குறான், எசன்ஸ் சேர்த்து. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஒரு அரசாங்கமே இத ஏத்துக்கிட்டு செய்யுது. இதுக்கு நாம எங்க போய் இதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறார்கள். ரெண்டு மத்தியில இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளும் மக்களை பற்றி கவலைப்படுவது இல்லை. இப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தப்பு பண்ணினா இவங்க கேட்க வேண்டியதானே? இவர்கள் யாருமே எந்த கேள்வியுமே கேட்காமல் இங்க ஒரு மீடியால உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்றதை விட அங்க எதிர்கட்சி இவங்க தானே, அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க? இந்த எடப்பாடி இந்த ஸ்டாண்ட் சரியா? ஏன்னா இது மறைமுக பிஜேபி உதவுங்கிறதுதான் தோணுது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ். என்னதான் நம்ம காங்கிரஸும் கடந்த காலத்துல ஜனநாயக படுகொலை செய்து நம்ம இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாலும் பிஜேபிக்கு மாற்றக்கூடிய காங்கிரஸ். அது பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க. தலைவருடைய இது எப்படி அவர் எப்படி பெர்செப்ஷன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2 கட்சிகளுமே தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவர் சொல்றாரு. இதுக்கு மாற்று அதுன்னா அவர்களுக்குள்ளேயே அவங்க இவர்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? அவர்கள் மீது அங்கே ஆல்ரெடி இருக்கு. பிரதமர் சொல்லி 2004 சந்திச்சாங்க. 2004 விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் அதிகபட்சமா ஆயிருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா அவர்கள் சோசியல் மீடியாவினால இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க இப்போ அவங்கள்ட்ட நம்ம போகும் பொழுது நீங்க பல விஷயங்களை ஒரு எதிர்கட்சின்னா அந்த எதிர்கட்சி பல விஷயங்களை எதிர்க்க இவங்க எல்லாருமே ஒரு கூட்டா இருந்துகிட்டு அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய மற்ற விஷயங்களை பாதுகாப்பதற்கும் ஆளுங்கட்சியோட கூட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப கூட்டு வைக்கிறதுலாம் யாரு பாதிக்கப்படுறாங்க? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த மக்கள் பாதிப்புன்றத எந்த கட்சியுமே மனசுல எடுக்கிறது இல்லை. இப்ப அண்ணனே என்ன சொல்றாரு? நாங்க கடை திறந்தா நீங்க வரீங்க, நீங்க ஏன் டாஸ்மாக் திறக்கிறீங்க? நீங்க மூடலாம் இல்லையா? கோவில் பக்கத்துல இருக்கிறது, பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கிறது மூடுறேன்னு சொன்னீங்க, எத்தனை மூடினீங்க? சோ அந்த மக்களுக்கான நலன் சார்ந்த அரசு என்பது இல்லை. அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாம இருக்கிறார்கள். அப்போ நம்ம பாஜக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று எல்லா ஊடகம், நேஷனல் ஊடகத்துல இருந்து இன்டர்நேஷனல் ஊடகம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார். எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அது எங்க கட்சியில எங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுங்க, எங்க வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க தனிப்பட்ட முறையில் நிறுத்தி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த கூட்டணியும் இல்லாமல் என்ன ஜெயிச்சார்கள்? 14 ஜெயிச்சார்கள். ஜெயிச்சாங்க இல்லையா? ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லையா ஏடிஎம்கே? இப்ப நீங்க ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, 40 30 ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. புரட்சி தலைவருக்கு அப்புறம் தலைவர் இல்லைன்னாங்க. அம்மையார் வந்தபோது அம்மையாருடைய ஆளுமையை பாராட்டினார்கள். ப்ரூவ் பண்ணுவாருங்க. ஏன்னா இப்போ நீங்க 4.5 வருடம் இருந்தாங்க. 4.5 வருடம் அவருடைய ஆட்சியை அவர் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் அந்த கட்சியில அந்த ஆட்சியை நிலைநிறுத்தி முடித்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கட்சியில் அவ்வளவு தொல்லைகள் இருந்தது, கட்சியிலுக்குள்ள இருந்தது, எத்தனை விதமான பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணி அப்படி மாநில உரிமையில மொத்தம் ஏங்க இவங்களே என்ன பண்ணாங்க? வேதாந்தாக்கெல்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தது யாருங்க? டிஎம்கே வெளிநாட்டுல போய் கையெழுத்து போட்டு வந்தாங்களா? டெல்லியில தானே கையெழுத்து போட்டாங்க. எல்லாமே இவங்க பண்ணது தானே. அப்ப இவர்கள் இவர்கள் கூட்டணியில் இருந்த போது இவர்கள் எத்தனை காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இவர்கள் எத்தனை கையெழுத்து போட்டார்கள்? போட்டுட்டு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா இவங்க எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவங்க. இங்கேந்து என்ன சொல்றாங்க? சிறுபான்மை நாங்க காப்பாத்துறோம், சிறைவாசிகளுக்கு நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இங்கே அதற்காக ஒரு பெரிய சட்டமன்றத்துல உருக்கமான உரையெல்லாம் கொடுத்துட்டு டெல்லியில என்ன போய் அபிடவிட் கொடுக்குறாங்க இவங்க. அவர்களை வெளியில் விட்டால்
அவரு பிரச்சனை இது வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்க அபிடவிட் கொடுக்குறாங்க. நல்லிடம் இருக்கான்னு சொல்றாங்க. விடுதலை செஞ்சிருக்காங்கல்ல. அதாவது எப்போ நீங்க செஞ்சீங்க? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை பற்றி சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி ஏன் பண்ணலன்னு கேட்டபொழுது நீங்க பண்றீங்க. அதை முதலே செஞ்சிருக்க வேண்டியதானே? நீங்க தான் மக்கள் காவலனாச்சு, சிறுபான்மை காவலனாச்சு. வேலைகள்லாம் முன்னாடி செஞ்சாங்களா? அதாவது அத கமிஷன் தாங்க அமைப்பாங்க. உங்களுக்கு கமிஷன் வேணும்னா கமிஷன் தான் அமைப்பாங்க. நீங்க மக்களுக்கு செய்யணும்னா மக்களுக்கு செய்யணும். அது ஏன் கமிஷன் அமைக்கிறீங்க? ஓட்டுக்கு வேணுமா? அதாவது பஸ் ஓசி பஸ்வீங்க, அதுக்கு அப்புறம் ஒரு கமிஷன். இப்ப ஒரு 1000 ரூபாய் ஒரு கமிஷனு, எல்லாத்துக்கும் கமிஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வராததுக்குலாம் நீங்க கமிஷன் போடுவீங்க. உங்களுக்கு கமிஷன் வந்தா அதை நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. உங்களோட இருவரோட கருத்தை நேயர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து குக்கு செய்திகள்.